1000 ஆண்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு சபையில ஒரு பொண்ணை தொப்புள் தெரிகிற மாதிரி குட்டியா ஒரு பிராவை ஒன்று போட்டு ஒரு ஆட வைக்கிறாங்க. ஏரியால இருக்கிற ஒரு பெண்ணா நடிக்கலாம், அது அவசியம். நடிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. அதை அவங்க டீட்டெயிலிங்கா வேற சில சீன்ஸ் எல்லாம் காமிச்சு இது பண்ணி தான் பண்ணணும். அப்படிங்கும்போது நயன்தாரா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஃபீல்ட் அவுட் இல்லையா? அவளை பத்தி என்ன விதமான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. புதுசா வர நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு சின்சியரே தெரிய மாட்டேங்குது. நடிக்கணுங்கிறதுனாலயோ 2-3 நாள் சீன் நின்றுட்டதுனாலயோ நம்மள ஓகே நாளைக்கு கூட எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த புதுசா உள்ள வந்திருக்காங்களே இந்த இன்ஸ்டால இதெல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு தேவையே இல்லாத கெத்து, தேவையே இல்லாத ஒரு ஸ்டைலு, தேவையே இல்லாத ஒரு உடல் மொழி. இப்போ ஒரு 10 படம் எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு 2 படமோ 3 படமோ தான் பொண்ணு ரொம்ப போல்டாக அவங்களோட ரியல் கேரக்டரை காட்டுற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாமே அவங்களோட ஒரு கவர்ச்சி படமாக தான் காட்டுறாங்க. மாடர்ன் ட்ரெஸ் போடணும், ஸ்டைலாக பேசணும், கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்கணும், அந்த மாதிரி தானே எதிர்பார்க்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போவும் சொல்கிறேன் நிவேதா, இது ஆண்கள் சூழப்பட்ட ஒரு உலகம். ஆண்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்? ஆண்களுக்கு பொண்ணுங்களை இப்படி பார்க்க தான் பிடிச்சிருக்கு. அங்கே ஆண் தான் இயக்குனராக இருக்காரு, ஆண் தான் இசையமைப்பாளராக இருக்காரு, ஆண் தான் கேமராமேனா இருக்காரு. அப்போ ஒரு ஆண் என்ன சொல்றாரு, நீ இப்படி நின்னா தான் நான் ஆண்களை சந்தோஷப்படுத்த முடியும்னு கேட்கிறாரு. ஒரு பொண்ணு மரியாதையை காமிச்ச காலங்கள் பண்ணா படங்கள் ஓடாதுன்னு இவங்களோட நம்பிக்கையா இருக்கு. படம் ஓடும் அப்படின்ற நம்பிக்கையை இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களோட ஆடியன்ஸும் இருக்காங்க தானே. இப்ப ரஜினிகாந்த், கமல்ஹாசன் எவ்வளவு வயசானாலும் நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பொண்ணுங்களுக்கு வயசானா எவ்வளவு திறமை கேவலமா கமெண்ட் பண்றாங்க. ஆயா, கிளவி, இன்னுமா நீ ஃபீல்டில் இருக்க, இன்னுமா அவனை துரத்தாமல் இருக்காங்க, எங்களுக்கு புதுசாக தேவைப்படுது, எவ்வளோ கொச்சையான வார்த்தைகள். அப்போ பொண்ணுங்கிறவ அந்த வயசெல்லாம் கடந்து வெறும் உடம்பா மட்டும்தான் பார்க்கப்பட்டுட்டே இருக்கா. அவள் அத்தனை வருஷமா உழைச்ச உழைப்பு எல்லாமே வெறும் காணல் நீராக போயிடுது. ஆனால் ஆண் இன்னமும் ஸ்திரமாக நிற்கிறான், ஸ்டடியாக இருக்கான், அடுத்தடுத்துன்னு கோடியாக சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஒரு ஆணுக்கு உண்டான சம்பளம் பெண்களுக்கு கிடையாது, ஆணுக்கு உண்டான அங்கீகாரம் பெண்ணுக்கு கிடையாது, ஆணுக்கு உண்டான ஸ்பேஸ் பெண்ணுக்கு கிடையாது. பொண்ணுங்கிறவ இப்படிதான் இருக்கணும். அம்மா அடுக்கடிக்குள்ள இருக்கணும், சென்டிமெண்டா பேசணும், அழுகணும், சிரிக்கணும், வரணும், போகணும், அவ்வளவுதான். ஒப்பேத்தணும். ஒரு காட்சியை ஒப்பேத்துறதுக்கான காட்சிகளுக்கு மட்டும்தான் பெண்களை பயன்படுத்துறாங்க. சில காட்சிகளை ஐட்டம் டான்ஸுக்காக பயன்படுத்துறாங்க. 1000 ஆண்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு சபையில ஒரு பொண்ணை தொப்புள் தெரிகிற மாதிரி குட்டியா ஒரு பிராவை ஒன்று போட்டு ஒரு ஆட வைக்கிறாங்க. அதை ஆண்கள் ரசிக்கிற மாதிரி அப்படியே பச்சையா நம்மளுக்கு உலகத்துக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்றாங்க. கூச்சமே இல்லாம அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்றாங்க. அப்போ பார்க்குற கோடிக்கணக்கான மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓஹோ அப்போ ஆண்கள் ரசிக்கிறதுக்கு தான் பொண்ணுங்க போல, பொண்ணுங்களோட தொப்புள் அழகா இருக்கு நம்ம இப்போ ரசிக்கலாம், பொண்ணுங்களோட மார்பு அழகா இருக்கு நம்ம இப்போ ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பொது பார்வையை தவறான விதத்துல இவங்க பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சினிமாவால தான் உலகம் கெட்டு போதான்னு சொல்லி சில பேர் பேசுறாங்கல்ல, இதுவும் ஒரு காரணம் தானே. நீங்க சினிமாவில் இப்படி காமிக்காம இந்த மாதிரி ஐட்டம் டான்ஸே இல்லாம பண்ணியிருந்தீங்கன்னா, காதல், ரொமான்டிக் இது எல்லாமே ஒரு அற்புதமான உணர்வு, நீங்க அதை மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனா பொண்ணுங்கனாலே ஆரம்ப காலத்துல இருந்து இப்படி காமிச்சாதான் ஆண்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுதான் பொண்ணுங்களுக்கான மரியாதை இன்னி வரைக்கும் உலகத்துக்குள்ளார அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு சுழல் மாதிரி. அதுல இருந்து பொண்ணுங்க தப்பிச்சு வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. நாங்க வெறும் உடம்பு கிடையாதுப்பா, எங்களுக்குள்ள வேற வேற விஷயங்கள் இருக்குப்பா, உன்ன மாதிரி நானும் அதுக்கு தயாரானவதா, உன்ன மாதிரி என்னாலையும் யோசிக்க முடியும், அதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா மோசமான சொர்ணாக்கா மாதிரி ஒன்று வில்லி ரோல் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலி அவ கேட்கறது பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு வில்லன் ரோல் தான் அவ கேட்கிறா. நம்பியார் மாதிரி இன்னும் பெரிய பெரிய வில்லன்கள்லாம் இருக்காங்க. இப்போ சினிமாவில் முக்கியமான ரோல்ஸ் எல்லாமே ஆண்களை மட்டுமே ஏன் போடணும், ஏன் பொண்ணுங்களை அதில் போடுறது இல்லை? முக்கியமான ரோல்ஸ் இப்போ வருது, அதில் ஒரு நல்ல ரோல்ஸ் இருக்குன்னா அதில் இவங்களோட சிந்தனை டக்குன்னு அதில் ஆணாதான் இருக்கணும்னு காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணை இவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ நீங்கள் ஹிந்தி வெப் சீரிஸ் பாருங்க, மலையாள வெப் சீரிஸ் பாருங்க, மலையாள இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டரில் ஒரு லேடி வருவாங்க, எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் லேடியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நுணுக்கமான உணர்வுகளால் அவங்க அப்படியே நம்மளை கட்டி போட்டுருவாங்க. இந்த மாதிரி தமிழ் என்னால் பார்க்கவே முடியல. சரிதாமா காலத்தோடு அது முடிஞ்சு போச்சு, மனோரமா காலத்தோடு அது முடிஞ்சு போச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம தோண்டி புதைச்சி எடுத்திருக்கோம். இப்போ தாய்க்கிழவி மூலமா இப்போதான் தோண்டி புதைச்சி வெளியே வந்திருக்கோம். பெண்ணுங்க உடம்பு மட்டுமே கிடையாது, அவளுக்குள்ள ஒரு வாழ்வியலுக்கான ரகசியமே புதைஞ்சிருக்கு. ஒரு வாழ்க்கைக்கான ரகசியம் முழுக்கவே ஒரு பொண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. பொண்ணு இல்லைன்னா அந்த பூமியே இல்லை, நீங்களும் இல்லடா நானும் இல்லடா. நீங்க எங்களை வெறும் உடம்பா பார்த்தீங்கன்னா எங்க உடம்பு சீக்கிரம் கரைஞ்சிரும், சுருங்கிரும், வெறும் தோல் தான் இது.
அப்போ உடனே நீங்க எங்களை தூக்கி போட்டுருவீங்களா? கண்டிப்பா தூக்கி போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னா சினிமாக்கு நிறைய பொண்ணுங்க வரணும். உங்க மூளைகளுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதை இங்க வந்து நிரூபிக்கணும், அதை இங்க காமிக்கணும், அதை மற்ற ஆண்களுக்கு முன்னாடி நீங்க ப்ரெசன்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க கூச்சப்படக்கூடாது, யோசிக்க கூடாது. இங்க உங்க உடம்பு பிடிங்கி திங்கிறதுக்குலாம் யாரும் கழுகு மாதிரி காத்துட்டுலாம் இல்லை. தைரியமா வாங்க. உங்களை மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான பொண்ணுங்க இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருங்க. நிவேதாவே வந்துட்டா, நிவேதாவே சாதிச்சிட்டா, என்னால முடியாதா? நிவேதாவும் இங்கிருந்து தானே ஸ்டார்ட் பண்ணா, யூடியூப்ல இருந்து தான் போனா. நிவேதாவே சாதிக்கும் போது என்னால முடியாதான்ற ஒரு நம்பிக்கை நீங்க மற்ற பொண்ணுங்களுக்கு கொடுங்க. உங்க மூலியமா ஒரு 100 பொண்ணுங்க வந்தா அது உங்களுக்கு ஒரு பெரிய இதுதானே. கண்டிப்பா. இதோட வேற என்ன இருக்கு லைஃப்ல? உண்மைதான் மேம். இப்போ ஹீரோஸ்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஹீரோவாகவே நடிக்கிறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போது ஹீரோ இருந்து குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கப்புறமா அவங்க ஹீரோ 50 வயசுலேயே அவங்க ஹீரோவாக தான் நடிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஹீரோயினாக நடிக்கிறவங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன? கல்யாணம் பண்ணிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லையா, இல்லை கல்யாணம் பண்ணால் திரும்ப அந்த ஹீரோயின் ரோல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணமா? பொண்ணுங்கள் வந்து என்னன்னா, அந்த உடம்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த உடம்புல வந்து அவங்கள தாண்டவே விட மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆயிட்டாக்கா அதுக்கு அடுத்து அவளுக்கு பிரசவம். அந்த பிரசவத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து குறைஞ்சிரும், தளர்ந்துடும். இவங்க எதிர்பார்க்குற அந்த கட்டுக்கோப்பான ஸ்ட்ரக்சரான ஒரு உடல் இருக்காது. என்னதான் அவங்க ஜிம்முக்கு போய் இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்பவே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாலும் கூட இவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி அந்த பொண்ணுக்கு உள்ளார தனியா இருந்த ஒரு பொண்ணுக்கும் பின்னாடி இப்போ ஃபேமிலின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கிறதுக்குமான வேரியேஷன்ஸ் வந்து அவங்க பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து தலையிடுவாரோ, என் பொண்டாட்டிக்கு நான் அந்த சீன் பண்ண மாட்டா, என் பொண்டாட்டி இந்த சீன் பண்ண மாட்டா, என் பொண்டாட்டிக்கு அந்த அந்த இதெல்லாம் வேண்டாம், இது வேண்டான்ற தலையீடு இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. இப்போ ஒரு ஆண் அப்படிங்கும்போது அவன் வந்து மனைவிக்கு பயந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா ரீல்ஸ்ல வேணா ஓட்டலாம், என் மனைவிக்கு நான் பயந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் சுத்த போய். எந்த ஆம்பளையுமே மனைவிக்கு பயந்துக்கிட்டவனா என்னால் ஒருத்தனை கூட சொல்ல முடியாது. பலாருன்னு அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிற ஆம்பளைங்களை தான் நான் பார்த்துருக்கேன். நீ யாரு என்ன வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு கேட்குற ஆம்பளைங்களை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா இவங்க என்னமோ ரீல்ஸ்ல எல்லாம் காமிச்சிட்டே இருப்பாங்க, நான் ரொம்ப பயந்து நடுங்கிற மாதிரி, ஐயோ பொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத மாதிரி அப்படின்றதெல்லாம் பயம். அதெல்லாம் ஓவரான பொய், ஓவர் டோசேஜ். அந்த மாதிரி ஆண்கள் இருக்கும்போது என்ன வந்து நான் எந்த படத்துலையும் நான் கமிட் ஆவேன். ஒரு ஐட்டம் டான்ஸ்ல சில்க் சுமிதா கூட நான் நடிப்பேன். அதுக்கு என்னோட மனைவி வந்து இடையூறா இருக்க மாட்டாங்க. இதே ஐட்டம் டான்ஸ்ல சில்க்குக்கு பக்கத்துல அவங்க வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ சில்க்குன்றவ வந்து பிளைனா இருக்கணும், அவளுக்கு பின்னாடி எந்த பேக்ரவுண்டும் இருக்கக்கூடாது. அப்போதான் இவங்க வந்து ரசிப்பாங்க, இவங்க ரசிக்கிறது மாதிரியே ஆடியன்ஸும் ரசிப்பாங்க. ஃபேமிலியில் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அதுதான் ஹஸ்பண்ட் இருந்தா ப்ராப்ளம் ஓகே, ஃபேமிலில இருந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஃபேமிலியில இருந்து தான் அந்த பொண்ணு வந்திருக்கு. அப்போ சுயமா டிசிஷன் எடுத்து தான் சினிமாவுக்கு வந்திருக்கா. இது வரைக்கும் ஃபேமிலி எப்படி எதிர்த்து சினிமாக்குள்ள நிக்கிறாளோ, இல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு அவங்களோட சப்போர்ட்டிவோட நிக்கிறாளோ, அது மாதிரி இருந்தா இவங்களுக்கு ஓகே. பட் ஹஸ்பண்டுங்கிறது வந்து ஃபேமிலியை தாண்டின ஒரு உறவு. இவங்க எல்லாமாவே தன்னை கட்டுப்படுத்திக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிறவரை இவங்க நினைச்சுக்குவாங்க. மேபி அப்படிதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் ஆனாலே பொண்ணுங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாதாரணமான ஹீரோயின் ரோல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மெச்சூரிட்டியான ரோல்ஸ் கொடுப்பாங்க. தவறி கூட ஒரு தப்பான வார்த்தை பேசிடாத மாதிரியான ரொம்ப கவனமா கொடுப்பாங்க. இல்லைன்னா குழந்தை பெற்று உனக்கு இந்த ரோல்லாம் தேவையா, கல்யாணம் ஆயிட்டு உனக்கு இந்த ரோல்லாம் தேவையான்னு ஆடியன்ஸ்குள்ள இது பண்ணுவாங்கன்னு. ஆரம்ப காலத்துலேருந்து இந்த பொண்ணுங்க ஆம்பளைங்களுக்குள்ள இடையூறு மாறணும்னா சினிமாவில் பொண்ணுங்க நிறைய பேர் வந்து அந்த சீன்ஸை மாற்றினா மட்டும்தான் உண்டு. இப்போது ஒரு ரேண்டமாக ஒரு பர்சன்ட்ட போயிட்டு நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்டால் ஒன்று விஜய், அஜித், ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஹீரோயின் பேரே அவங்க அதிகமாக சொல்கிறது இல்லை? சொல்கிறதுக்கான வாய்ப்பே யாரும் கொடுக்கலங்கிறீங்களா? அவங்கள வெளிக்காட்டவே இல்லையே நீங்கள். ஒரு ஆளுமை நிறைஞ்ச மாஸ் ஹீரோயின்ஸ் நீங்கள் எங்கே காமிச்சிருக்கீங்க? விஜயசாந்தி அம்மா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போ வரைக்கும் விஜயசாந்தி மேடம் வந்து பீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹீரோயினை நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஆடியன்ஸ் மேலே என்ன தப்பு சொல்ல முடியும்? விஜயசாந்தி மேடம் நிரூபிச்சாங்கல்ல, ஒரு லேடியாலும் வந்து இங்கே ஒரு ஆண் கதாநாயகனுக்கு ஈக்குவலாக நிற்க முடியும், இவளாலையும் மாஸ் பண்ண முடியும், இவளாலையுமே வந்து ஒரு நல்ல சூப்பரான கிளைமேக்ஸ் கொடுக்க முடியும், அந்த எமோஷன்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முடியுங்கிறத வந்து விஜயசாந்தி நிரூபிச்சாங்கல்ல. அந்த மாதிரி நிரூபிச்சதுக்கு அப்புறமும் கூட ஏன் இவ்வளோ பெரிய பிரேக் வந்துட்டே இருக்கு பொண்ணுங்களுக்கு? ஏன் அதுக்கு அடுத்த சீன்ஸ் நிறைய அது காட்சி அமைப்புகளாகட்டும், கதைகளாகட்டும், பொண்ணுங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது ஏன் கொடுக்கவே இல்லை? இப்போ நீங்க பிரபாஸ் வந்து மாஸ்க் பண்ணா ஏத்துக்கிறீங்க, ஆளையா என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறீங்க, கலாச்சாரம் பரவாயில்லன்னு சொல்லி கோடி கோடியா கொட்டியாவது அவரை நீங்க காப்பாத்திடுறீங்க. அந்த மாதிரி ஒரு கதாநாயகி உங்களால உருவகப்படுத்த முடியுமா? பண்ணவே முடியாது. நீங்க அவளை இப்படிதான் பாக்குறீங்க. ஆமா, நயன்தாரா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஃபீல்ட் அவுட் இல்லையா? அவளை பத்தி என்ன விதமான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்க என்ன வேணா பண்ணட்டும், என்ன வேணா செய்யட்டும். அவங்க கல்யாணத்தை அவங்க விற்கட்டும், விற்காம போட்டோம், அவங்க வாடகை தாய் மூலியமா குழந்தைய பெற்றுக்கிட்டோம், பெக்காம போட்டோம்,
எப்படி வேணா அவங்க வாழ்ந்து தொலைக்கிட்டோம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள இருக்கிற தொடர்பு என்னன்னா, அவங்க ஒரு ஹீரோயினா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வராங்க, ஹீரோயினா முடிஞ்சு வீட்டுக்கு போனா அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க. நம்மளுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நாம ஏன் அதெல்லாம் டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? எனக்கு நான் உன்னை ரசிக்கணும்னா நீ எனக்கு இப்படிதான் வரணும், நீ யார் ஆர்டர் போட? ஆடியன்ஸ் அப்படி ஆர்டர் போடுறாங்கிறனால தானே கிரியேட்டர்ஸ் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை கிரியேட்டர்ஸும் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணு இப்படியும் பாருங்கடா, பொண்ணுகிட்ட இப்படியும் இருக்கு, அதையும் நீங்க யோசிங்கடா அப்படின்னு ஏன் நீங்க வந்து எங்களுக்குள்ள கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க? மேம் நீங்கள் ஒரு 4-5 இன்டர்வியூஸ்க்கு மேலே கொடுத்துருக்கீங்க. அதில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் எப்பயாவது படிச்சிருக்கீங்களா? அவங்க இந்த கமெண்ட் பண்ணுற ஆடியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? முகத்தை காமிக்கிறவங்களை மட்டும் நம்ம மதிப்பில் எடுத்துக்கலாம் நிவேதா. முகம் காமிக்கல அப்படின்னா அது வந்து ஒரு பொய் பலம். பொய் பலம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்மளை யார் இப்போ என்ன செஞ்சிட முடியும்? அப்படிங்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு அசாத்தியமான பலம் வரும். அந்த பலம் தான் பொய் பலம். அதனால ஒரு யூஸுமே கிடையாது. அவனுக்குமே யூஸ் இல்லை, அதை படிக்கிற நம்மளுக்கும் யூஸ் இல்லை. அவன் என்ன வேணா கமெண்ட் பண்ணட்டும், அது எனக்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது, எந்த விதத்துலையுமே தொந்தரவாகாது. அது அவனோட மென்டாலிட்டி. தைரியமா இருக்கிறவன் நேருக்கு நேராக வந்து என்கிட்ட கேள்வி கேட்பான். மேடம் நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, இதுக்கு என்ன மேடம் பதில் அப்படின்னு கேட்பான். அப்போ நான் திருப்பி சொல்லுவேன், இல்லைங்க சார் இந்த மாதிரி. அவன் என்ன மேடம்னு கூப்பிட்டா நான் அவனை சார்னு கூப்பிடுவேன். நீ என்ன அப்படி பேசியிருக்க அப்படின்னு கேட்டாக்கா, நீ எப்படி இப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு தான் நான் திரும்பி கேட்பேன். ஒவ்வொரு மனிதருமே உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க உங்களோட பிரதி தான், உங்களோட பிரதிபிம்பம் தான். நான் உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறனோ, நான் உங்களை எப்படி ரியாக்ட் பண்ணுறனோ அப்படிதான் நீங்கள் என்னை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ரியாக்ட் பண்ணுவீங்க. நான் உங்களை வந்து துச்சமாக நினச்சி துச்சமாக ஒரு மரியாதை கொடுத்தேன்னா நீங்களும் என்ன அப்படி தான் கொடுப்பீங்க. அதுதான் யதார்த்தம். அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே கூடாது. பொண்ணுங்க முக்கியமாக சினிமாக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய அவதூறுகள், நிறைய அவமானங்கள், நிறைய அசிங்கங்களை கற்றுக்கணும், தாங்கிக்கணும். இப்படி தான் இருக்கும், இதை மாற்ற முடியாது. என் பொண்ணு சினிமாவுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். 4-5 வருஷமாக சினிமாவில் தான் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய 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 பேட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்ததும் இப்போவும் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து நல்ல டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ரீல்ஸ் போட்டால் கூட அதுக்கு கீழே கொச்சியான சில கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். ஒரு அம்மாவாக எனக்கு அது படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் அவளை தைரியப்படுத்திட்டேன், இது இப்படி தான் இருக்கும், இவங்களை நீ மாற்ற முடியாது. அதுக்காக நீ வந்து அதை நீ யோசிக்கவே கூடாது. இவங்களை மாற்றத்துக்காக நீ பிறந்து வந்திருக்க, உன்னோட வயிற்றுப்பாடு, உன்னோட எதிர்காலம், அதுக்காக நீங்கள் வந்திருக்க. எவனோ ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஏதோ ஒன்று சொன்னாங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்க முடியாது. நீ அதுக்காக ஒரு செகண்டை கூட நீ அதை யோசிச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. போய்கிட்டே இருக்கணும். உன்னோட வாழ்க்கை இந்த பக்கம் பிரகாசமாக இருந்துகிட்டே இருக்கு. நீ வெளிச்சத்தை நோக்கி தான் போகணுமே தவிர இருட்டை நோக்கி கிடையவே கிடையாது. அதெல்லாம் இருட்டான பக்கங்கள். அதெல்லாம் எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறோமோ, எப்படி நம்ம பிளாக் பண்ணுறோமோ அப்போவே அந்த நிமிஷமே மறந்துடணும். மேம் நீங்கள் நடிக்கிறதுக்கு ஒரு கதை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இந்த டேரக்டர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பார்ப்பீங்களா? இல்லை இந்த நடிச்சா எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், ஃபேமஸ் ஆவேன், இல்லை இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப போல்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்பீங்களா? எதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க? நம்ம சூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல நிவேதா. நம்ம இன்னும் கதையை சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் நம்ம ஒரு பெரிய நடிகையாக வளரல. மேபி நம்ம பெரிய நடிகையாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு ரெஸ்பெக்டிவான ஒரு பெரிய சேலரி வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த மாதிரி டிமாண்ட் வைக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்ன கேட்டாக்கா, நடிகைன்னு வந்துட்டாக்கா நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. அவசியமா இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களால இன்னும் அதை ரீச் பண்ண முடியல. ஏன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கு, நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நீங்க பீட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கு, நீங்க வந்துருவீங்கிறது உங்களுக்கு தெரியும். த சேம் திங் அதை அடையிறதுக்கு உங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய தடைக்கற்கள் இருக்கு. தடைக்கற்கள்னா உங்களுக்கு யாரும் சிபாரிசு பண்ணல, சிபாரிசு பண்ணா குயிக்கா நீங்க வந்துடலாம். அதுக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளமான நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருச்சுன்னா உங்க வளர்ச்சி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். சடன் ஆஃப் த பீரியட் வரைக்கும் நீங்க போய்கிட்டே இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த அடையாளமான வாய்ப்பு கிடைக்கலன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிதான் எனக்கு நடக்குது. ஏன்னா எல்லாருமே யூனிட்ல பாராட்டுவாங்க. நான் பெருமைக்காகலாம் சொல்லவே இல்லை. என்னால் நடிப்பு மாதிரி பண்ணவே முடியாது. ரொம்ப தத்ரூபமா, ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணுவேன். எல்லாமே இங்கிருந்து நான் கத்துக்கிட்டது தான். இங்கே இறைவி ஷார்ட் ஃபிலிமில் நான் இங்கேருந்து பண்ணது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நிறைய பண்ணி நான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டது தான். இப்போ நான் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆக்ட்ரஸாக என்னை நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ என்னை பார்க்குறவங்க நடிக்கும்போது எனக்கு கொடுக்குற அங்கீகாரம் எல்லாம் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துது, என்னை ரொம்ப ஆசீர்வாதிக்குது. அந்த மாதிரி அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரணும்னு ஆசைப்படும் போது நான் வந்து அவங்களை டிமாண்ட் வைக்கக்கூடாது. எனக்கு இந்த ரோல் தான் பண்ணுவேன், இதுதான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் எனக்குன்னு இருக்கிற கட்டுப்பாடு என்னென்னா, ரொம்ப ஆபாசமாக அருவருப்பான வேஷங்களை நான் தவிர்க்கிறேன். அது நான் பண்ண விரும்புறதில்லை. மேபி இப்போ எங்கேயுமே அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வைக்கிறது கிடையாது, யாருமே காமிக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு சில இருட்டு அறையில் முருட்டை குத்து அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு. அந்த ஒரு சில வாய்ப்புகளை என்ன அப்ரோச் பண்ணும்போது கூட நான் சொல்லிடுவேன், இல்லை சார் மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து செட் ஆகாது, நான் இந்த மாதிரி தான் சார் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு
எப்படி சொல்றதுன்னா ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஒரு பெண்ணா நடிக்கலாம், அது அவசியம். நடிக்கிறதுல வந்து பிரச்சனை கிடையாது. அதை வந்து அவங்க டீட்டெயிலிங்காக வேற வேற சில சீன்ஸ் எல்லாம் காமிச்சு இது பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கும்போது அதில் நம்மளுக்கு சில நியாயமான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நம்மளுக்கு சரியான பதில் கிடைச்சதுன்னா நம்ம அது பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஓகே. சில நடிகர்கள்லாம் திரும்ப திரும்ப நடிகர்களாகவே இருக்காங்க, புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. இது காரணம் ஆடியன்ஸா இல்லை ப்ரொடக்ஷன் சைடா? என்னன்னு தெரியல. இங்கே என்னன்னா ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உங்களை நாங்கள் கமிட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட டேட்ஸ் எங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். எங்களோட ஷெட்யூல் முடிகிற வரைக்கும் உங்களோட டேட்ஸுக்கும் எங்களோட ஷெட்யூலுக்கான டேட்ஸுக்கும் எந்த வித தொந்தரவுமே வரக்கூடாது. புதுசாக நாங்கள் உங்களை இங்கே போட்டுட்டு இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பார்க்குறேன். இப்போ புதுசாக இன்ஸ்டா மூலிமா உள்ளே வராங்க, நைட் எல்லாம் பார்ட்டி பப்பு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஊர் சுற்றுறாங்க. காலையில் யூனிட்டுக்கு வந்தால் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீனுக்கு வந்து உள்வாங்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. எனக்கு அவ்வளோ கோவம் வரும். உனக்கு எது முக்கியம்? நீ நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கப்புறமா அது போ, இல்லை எனக்கு ஷூட்டிங் இப்போ இல்லை, ஷூட்டிங் இல்லாத நாட்களில் நீ என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இரு. இது ஒரே ஒரு வாழ்க்கை தான் உனக்கு, நீ இஷ்டப்பட்ட மாதிரி வாழலாம், அதில் தப்பே இல்லை, சந்தேகமே இல்லை, இது உன்னோட லைஃப். ஆனால் ஷூட்டிங் நேரத்தில் இதுதான் உனக்கு சோறு போடுது, இங்கே தான் உன்னை வாழ வைக்குது, உன்னை கௌரவிக்கிற உன்னை மரியாதை பண்ணுற எல்லாருமே இந்த சம்பாத்தியத்தில் தான் உனக்கு எல்லாமே கிடைக்குதுங்கும் போது இந்த தொழிலுக்கு நீ மறந்து ஒரு இன்ச்சு கூட நீ ஏமாற்றக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. இதுதான் அவங்களுக்கான பயம். இப்போ ஏன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்டே திரும்ப திரும்ப போடுறாங்க? எனக்கு கூட ஆரம்பத்தில் கோவம் வந்தது. இவங்கெல்லாம் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க, நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, அடுத்தடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு இவங்க வாய்ப்பு கொடுக்கலாமே, அடுத்தடுத்து அவங்களுக்கு புதுசாக ஆட்களை வரவழைக்கலாமே அப்படின்னு நான் யோசிக்கும் போது நான் உள்ள நெருங்க தான் எனக்கு அதை பற்றின பயம் வருது. என்னால் ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலின்னா நான் லீவ் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போ அங்கே ஒரு யூனிட் ரெடியாக இருக்குன்னா நாங்கள் அங்கே அசம்பிள் ஆகி தான் ஆகணும், நாங்கள் இருந்து தான் ஆகணும். மற்ற மாதிரி நம்ம இப்போ ஆஃபீஸில் லீவ் சொல்கிற மாதிரி இங்கே லீவ் சொல்ல முடியாது. இங்கே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன ஆனாலும் சரி இங்கே நீங்கள் வந்து ஆஜராகி ஆகணும். இந்த டேட் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த டேட்டில் நம்ம அங்கே இருக்கணும். இப்போ புதுசாக வர நடிகைகளுக்கு அந்தளவுக்கு சின்சியரே தெரிய மாட்டேங்குது. நடிக்கணுங்கிறதுனாலையோ 2-3 நாள் சீனில் நின்றுட்டதுனாலையோ நம்மளை ஓகே நாளைக்கு கூட எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு சீன் அப்படிங்கிறது ஒரு நாளுக்கான லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஒரு செட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. அந்த செட்டில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கருவி, அந்த கருவி இருந்தால் தான் அந்த செட்டுக்கான முழுமை கிடைக்கும், அந்த காட்சிக்கான முழுமை கிடைக்கும். நீங்கள் அந்த செட்டில் நிற்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு தான் வரவழைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருது. எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய தேவைகளை நிறைவேற்றணுங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குமே ப்ரொடக்ஷன் சைடில் இருக்க தான் செய்யுது. அவங்க வேணும்னு இதை எடுத்துக்கல. பட் இருந்தாலும் இது ஒரு அழுத்தமான காரணம். நம்ம அந்த இவங்களை புதுசாக வர்றவங்களை எடுத்துக்கிறதுக்கான காரணம் தடையாக இருக்கிறது இது ஒன்று தான். அந்த வேலையை நீங்கள் சின்சியராக செஞ்சு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா போதும், இந்த வேலையில் இவங்க சரியாக இருப்பாங்கப்பா அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கான வாய்ப்புகளுக்கு வந்து அங்கேருந்தே உங்களுக்கு வந்து பரிந்துரை வந்துகிட்டே இருக்கும். ஓகே. முன்னாடிலாம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸ்டேஜில் நல்லா ஆக்ட் பண்ணுற ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எத்தனாவது டேக்கில் அதை ஓகே பண்ணுறாங்க எதுவுமே பார்க்காம ஓகே நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுறாங்க. அப்படி இருக்கும்போது செட்டில் மற்றவங்களோட டைமிங் எந்த அளவுக்கு மிஸ் ஆகுது, எந்த அளவுக்கு அவங்கள மட்டுமே எல்லாரும் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்கல்ல, இவ்வளோ நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம், புதுசாக ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறாங்க ஒன்றுமே தெரியல அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் எடுக்கிறோம். சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறோன்னா அந்த சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 20 பேர் 30 பேர் இருக்கலாம். ஒரு சீனில் சிங்கிள் ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் முதலே ரொம்ப தயாராகிடுவோம். எங்களுக்கு முன்னாடியே சீன் பேப்பர்லாம் அனுப்பிடுவாங்க, நாங்கள் இது எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருப்போம். எங்களுக்கு எந்த சீனில் என்ன பண்ணணும் எல்லாமே எங்களுக்கு அவங்க சொல்லிவிடுவாங்க. நம்ம நேச்சுரலாக பண்ணுறது பண்ணலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த புதுசாக உள்ளே வந்திருக்காங்களே இந்த இன்ஸ்டாவில் இதெல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு தேவையே இல்லாத கெத்து, தேவையே இல்லாத ஒரு ஸ்டைலு, தேவையே இல்லாத ஒரு உடல் மொழி அதெல்லாம் கொடுக்கும்போது அங்கே ஆக்வர்டாக இருக்குது, பொருத்தமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இதனால் உங்களுக்கு திரும்ப திரும்ப ரீடேக் ஆகுதுன்னு கூட சொல்ல முடியல. அந்த அந்த குறைகளை கூட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எப்படி என்னை பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது திமிர் கிடையாது. இத்தனை பேரோட உழைப்புமே ஒருத்தரோட சொதப்பல்னால திரும்ப திரும்ப ஆகிட்டே இருக்கு. இந்த ரீடேக் எடுக்கிறதுங்கிறது வந்து கேமராமேனோட பார்வையிலேருந்து நம்ம பார்க்கணும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கேமராவை கேமராவை கையில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கேமராவை கையில் தூக்கிட்டு பேக்கில் போயிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்ல நீங்கள் வரதை வந்து அவங்க கவர் பண்ணணும் அப்படின்னா பேக்கில் தான் அவங்க கவர் பண்ணி ஆகணும். அப்போ அவங்க கவர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அது கிட்டத்தட்ட அத்தனை டேக் எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த இன்ஸ்டாவில் வந்த ஒரு பொண்ணால் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. குறைகளை சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். நீங்கள் இந்த சீனை சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா, சரிங்க, சாரி, நான் அடுத்து என்ன பண்ணணும்னு எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கணும். அதுதான் வளர்ச்சிக்கான நல்ல அறிகுறி, ஆரோக்கியமான அவசியமான வழி.
அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி என்னை பற்றி சொல்லலாம், நான் பண்ணுறது சூப்பராக தான் இருக்குது, நான் பண்ணுறது நல்லா தான் இருக்குன்னு சொல்லவே கூடாது. அது ரொம்ப 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 மன வருத்தத்தை ஏற்படுத்துது எல்லாருக்குமே. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை எல்லாருக்குமே ஏற்படுத்துது. நான் சொல்றது ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு தான். இதை நேரடியாக நான் பார்த்ததுனால நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். சிங்கிள் ஷாட் இல்லாமல் நிறைய இந்த மாதிரியான பொது காட்சிகள்லாம் வைக்கும்போது கூட எவ்வளோ கட்டு தேவைப்படுது. நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணும் யூனிட்டில். இப்போ நம்ம நிற்கிற சீன்ஸ்லாம் இருந்ததுனாக்கா நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் போனோம்னா கேரவன் போகிறதுக்கு அவ்வளோ தூரம் போகணும். கேரவன் போகிறோம் இல்லை ரூமில் போகிறோம் அப்படின்னா அவ்வளோ தூரம் போயிட்டு வர வரைக்கும் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு சீன் வந்து டக்குன்னு ஒரு 1 hour ஆகுது, 2 hours ஆகுது, 3 hours ஆகுது. அட்லீஸ்ட் 3 hours கொண்டாவது நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ் போனால் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். ஒரு தப்பானவங்க சொதப்படுறதுனால மணிக்கணக்காக நீண்டு போய்கிட்டே இருக்கும். லஞ்ச் டைமுக்கு விட முடியாது, பிரேக் விட முடியாது. அது கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும், வித்தவுட் பிரேக்கில் போய்கிட்டே இருக்கும். அப்போது யூனிட்டில் இருக்கிறவங்க ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. அத்தனை பேருமே டீ காஃபி குடிக்க முடியாது, ஒரு டிஃபன் சாப்பிட முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாமல் கேமராமேன்லேருந்து யூனிட்டில் இருக்கிற லைட்மேன்ஸில் இருந்து அவ்வளோ பேருமே டயர்ட் ஆகிடுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். யாரோ ஒருத்தரோட அலட்சியமான ஒரு செயல்பாடுனால அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க. எதுக்கு இந்த அவஸ்தை? நம்ம ஒரு சீனுக்கு முன்னாடி போகும்போது குறைஞ்சபட்சம் அதுக்கு நம்ம நியாயமாக இருந்துக்க வேண்டாமா? சில விஷயங்கள் இப்படி தான் செய்யணுன்றது தெரிஞ்சுக்க வேண்டாமா? நைட் ஷூட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டி இருக்கும்? மொத்த ஆடியன்ஸ்க்குமே பயமே இல்லை கண்ணுமா, நிஜமாலுமே பயமே இல்லை. 100% சேஃப்டி. பகலில் உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கோ அதை விட கூடுதலான பாதுகாப்பு ராத்திரி நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களை கமர்ஷியலாக புக் பண்ணுவாங்கல்ல, ப்ரொடக்ஷன் மேனேஜர் சைட்லேருந்து எல்லாருமே உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்க. அவங்க உங்களுக்கு கேப் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. கேபில் நீங்கள் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்கிற வரைக்குமே அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. மிட் நைட்டு 3 o'clock நாங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணால் தான் அவங்க போய் தூங்குவாங்க. அந்த மாதிரி இப்போல்லாம் சேஃப்டிலாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்க புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்க தான் ஏனோ தானோன்ற மேனேஜர் வச்சா செலவாகும், மேனேஜரே வேண்டாம் அப்படின்னு நினச்சி இவங்களாவே தன்னிச்சையாக எடுக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் எங்களுக்கு பயங்கர அவஸ்தை வரும். என்னன்னா ஏனோ தானே ஒரு வண்டியை புக் பண்ணிவிடுவாங்க. அந்த வண்டியை நாங்கள் மிட் நைட்டில் மகாபலிபுரத்துலேருந்து நாங்கள் சென்னைக்கு வரோம் அப்படின்னா 3 மணிக்கு வரும்போது அந்த டைமில் பஸ்ஸு கிடைக்காது. அந்த ஆட்டோவோ காரோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா எங்களுக்கு திரும்ப அங்கேருந்து எப்படி போகிறதுன்றது தெரியாது. அதை ஃபாலோ பண்ணணும் சரியாக. இந்த புது டீம்ஸ் எல்லாம் வரும்போது அந்த அளவுக்கு அவங்க அவேர்னஸோடு இருக்க மாட்டேங்கிறாங்க. அது இந்த மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். அதுவும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றேன், ஏன்னா ஒருத்தவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஏன் அதை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லாமல் இருக்கேன்? இப்போ வர ஹீரோயின்ஸ் இல்லை ஏதாவது சைட் ரோல் ஆக்டர்ஸ் ஏன் போலீஸில் சொல்லாமல் இருக்காங்க, ஒரு கேஸ் கொடுக்காம இருக்காங்க? போலீஸில் கொடுத்த மட்டும் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் சொல்லியிருக்காங்க? யார் என்ன உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு, நீதி கிடைச்சிருக்கு? எங்கேயுமே பிரயோஜனம் இல்லை. ஒரு வீட்டில் நீங்கள் நடக்கிற சாதாரணமான கணவன் மனைவி பிரச்சனையாகவே இருக்கட்டுமே, கணவன் மனைவி சண்டையாகவே இருக்கட்டுமே, நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. வழக்குகளை பார்த்து குற்றங்களை பார்த்து காவல்துறையாகட்டும் சட்டமாகட்டும் மறுத்து போன மூளைக்கு சொந்தக்காரங்களாக தான் இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல தான் இன்னமும் அந்த மனிதாபிமானத்தோட கருணையோட சரியான நீதியை கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு சிலர் தான். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது சட்டமும் நீதியும். அப்போ நீங்கள் வந்து சினிமாவில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணும்போதுனா இது ரிப்பீட்டடான குற்றம் தொடர்ந்து கேள்விப்பட்டுட்டே இருக்காங்க. இது இப்படி தான் இருக்கும், இஷ்டம் தான் சினிமாவில் எல்லாம் போய்கிட்டே இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு அங்கே பதில் ரெடியாக இருக்கும். அப்படி நீங்கள் அதை தாண்டி நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு சினிமாக்குள்ளே யாருமே வரவேற்க மாட்டாங்க. இது தொட்டான் சினிங்கியாக இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்று நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணணும். இப்போ என் பொண்ணுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இன்கேஸ் உங்ககிட்ட முன்னாடி யாராவது வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, சாரி சார் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க சார், எனக்கு அதில் விருப்பம் இல்லை சார், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பழகு. ஐயோ அம்மா அப்படின்னு விட்டுருவாங்களா? விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, விட்டு தான் ஆகணும். இதை இப்போயே நம்ம இங்கே மறந்துடலாம் சார், இதை நம்ம பெரிய இஷ்யூவாக ஆக்க வேண்டாம். நான் உங்கள் மேலே மரியாதையோடு தான் இருக்கேன், இப்போது அந்த மரியாதை அப்படியே தான் இருக்குது, அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்ற வேண்டாம் சார். ஜஸ்ட் உங்களோட நீட் என்னன்னு என்கிட்ட சொன்னீங்க, நான் அதுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டேன், என்னோட இது அது கிடையாதுங்கிறதுனால எனக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டேன், நீங்கள் என்ன விட்டுடுங்க சார், பிரச்சனை இல்லை, நான் இதை பற்றி வெளியே எங்கேயும் சொல்ல மாட்டேன் சார், எனக்கு இதில் சினிமாவில் சாதிக்கணும் ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கணுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். வேறு வழியே கிடையாது. நீங்கள் அங்கே வந்து ஐயோ அம்மா என்ன இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான்னு சொன்னீங்கன்னா அங்கேயே நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிட்டீங்க. இவ்வளோ பயந்தாங்கொழியாக இருந்தால் சினிமாக்குள்ளே இல்லை, உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே வாழ முடியாது. நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஒரு ஆட்டோக்காரங்க கூட உங்கள் ஆட்டோக்காரங்க கூட உங்க கூட அப்ரோச் பண்ணலாம். வெளியே வரும்போது ஒரு செக்யூரிட்டி உங்ககிட்ட கேட்கலாம், ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் கேட்கலாம். எல்லா இடத்துலையுமே பொண்ணுங்கன்னா இப்படி கேட்க தான் செய்வாங்க. வேறு ஆப்ஷன் நீங்கள் எங்கேயுமே தாண்டி தப்பிச்சு போகவே முடியாது. நம்ம இங்கே தான் வாழ்ந்து தொலைச்சாக வேண்டியதாக இருக்குது. அப்போ அதை ஃபேஸ் பண்ணணும், அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே அதை முடிக்க கற்றுக்கணும்.
இப்போ சில பொண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க சில பேர் ஓகே சொல்கிறனால எல்லாருமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களாவே உருவாக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. அது வெறும் மித்து தானா இல்லை உண்மையா? எப்படி இருந்தால் நமக்கு என்னடா, ஓகே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. குறிப்பிட்ட பேர் ஓகே சொல்லியிருக்காங்க, நீங்களும் அப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள கைட் பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் வந்து 10 பெண்கள் இருக்காங்க, ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. அதுல 4 பேர்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, 4 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மீதி 6 பேருக்குமே அது கிடைக்கலன்னா அது அவங்களோட சாய்ஸ். அது தப்பு சரின்னு சொல்றதுக்கு நான் யாரு? இல்ல ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு நீங்க இப்படிதான் எப்படி கேட்கலாம் பொண்ணுங்க கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரு? எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் அங்க போறேன், எனக்கு ஓகேவா இருந்தா நான் அதை பண்ண போறேன், ஓகேவா இல்லைன்னா திரும்பி நான் வீட்டுக்கு வர போறேன். அந்த பொண்ணு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நான் யார் டிசைட் பண்றதுக்கு? அவர் என்ன சொல்லணும், அவருக்கு என்ன தேவை இருக்கு, அந்த பொண்ணு அவர் யாரையெல்லாம் கூப்பிடணும் யாரையெல்லாம் கூப்பிடக்கூடாது, அவர் யாரையுமே கூப்பிடவே கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யார்? நான் என்ன பெரிய மகாத்மாவா? நான் கேவலமான அற்ப பிறவி. எனக்கு ஓகே இல்லை, நான் வந்துடுறேன் சார், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் அடுத்தவங்க வாழ்க்கையில் ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படிதான் இருக்குன்றதை நீங்கள் எப்படி நம்புறீங்க? இந்த பொண்ணுங்களை அவங்க கூப்பிடுவாங்க, இந்த பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ளே போகிறாங்கன்னா நீங்கள் காலங்காலமாக பொண்ணுங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தெரியுமா? அப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஆமாம் நான் அப்படி தான் போவேன்னு சொல்லணும்னு தோணுது. போனால் உன்னால் என்ன தடுத்து நிறுத்த முடியும்? நீ யார் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணும். ஒரு பொண்ணு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நிறையவே இருக்கு. சுய அறிவு சுயமரியாதை தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டோம். அது அந்த ப்ரொடியூசர் சாய்ஸ். நீங்கள் வெளியே இருந்து இன்னமும் அந்த ஆதி காலத்தில் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எவ்வளோ அசிங்கம் தெரியுமா நிவேதா? இது நிஜமாவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஒரு பொண்ணு போனாலே ப்ரொடியூசர் இப்படி தான் கேட்பாரு, அந்த பொண்ணு அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கும். நம்மளுக்கு எதுக்கு தேவையே இல்லாத கேள்வி. அவங்க கேட்டால் நமக்கு என்ன, கேட்கலாம் நமக்கு என்ன? நாம் எதுக்கு போயிருக்கோம்? நான் என்னோட வயிற்று பாட்டுக்காக என்னோட எதிர்காலத்துக்காக நான் ஒரு வாய்ப்பு தேடி போகிறேன். அங்கே கிடைக்கிறதும் கிடைக்காம இருக்கிறதும் அது லக் வைஸ் சம்மந்தப்பட்டது. திறமையும் இருக்கலாம், வாய்ப்புகளுக்கு அடுத்தபடியாக அதிர்ஷ்டமும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி உடனே ஒரு குதர்க்கமான எண்ணத்தையே நான் தூவி விடணும். அப்படி வேண்டவே வேண்டாம். ஒரு பொண்ணு உயர்ந்து வந்தால் அவளை பார்த்து 100 பேர் உயர்ந்து வரணும். எனக்கு அந்த ஆரோக்கியமான வழியை பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து பொறாமப்படவே கூடாது. நம்ம காலங்காலமாக பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் இன்னொரு பொண்ணு கூட இருந்தால் சண்டை பண்ணிடுவா, 10 பொண்ணுங்க கூட ஒத்துமையாக இருக்க மாட்டா, 10 பொண்ணுங்களுக்கும் இவளுக்கும் செட்டே ஆகாது, ஆம்பளைங்கன்னா எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அது எல்லாமே பொய். அதை நம்பவே நம்பாதீங்க. பொண்ணு இன்னொரு பொண்ணை கையை பிடிச்சி தூக்கி வருவா. ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் இன்னொரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுவா, எவ்வளோ நரக வாழ்க்கையில் இருந்திருப்பா, அந்த பொண்ணோட வலி என்ன அப்படிங்கிறது இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். இன்னொரு பொண்ணை கை தூக்கி விடுவாளே தவிர கண்டிப்பாக அவளை வந்து கஷ்டப்படுத்தவே மாட்டா. ஓகேம்மா. இப்போ சினிமாக்குள்ளே வர ரெடியாக இருக்கிற எங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நம்ம அட்வைஸ்ன்னு சொன்னாலே கிரிஞ்சாக கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுமே கிடையாது. அக்கறையாக ஒரு அம்மாவாக என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு அம்மாவாக நான் பிரதிபலிச்சுக்கிறேன். ஏன்னா சரியான வழிமுறை இல்லாமல் நிறைய பேர் திணறதை நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நிறைய பேர் தடுமாறுறாங்க. எங்கே போய் சினிமா சான்ஸ் கேட்கணும், யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அப்புறம் ரொம்ப தடுமாறுறாங்க. அவங்களுக்கு நான் இது மூலியமாக சொல்லிக்கிறது ஒன்று தான். என்ன மாதிரியான ஆசை வார்த்தைகளை காமிச்சாலும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அது 100க்கு 100% பொய் தான். 100க்கு 100% பொய் தான். அப்படி இருந்தால் இந்நேரம் சினிமா உலகம் ஃபுல்லாக பொண்ணுங்க தான் நிரம்பி இருப்பாங்க. அப்படி ஆசை வார்த்தைகளால் நிரம்பி வர்ற பொண்ணுங்க இன்றைக்கி சினிமாவில் நிறைய இருந்திருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படிலாம் வாய்ப்பு கிடைக்கல? ஏன் வராது அப்படின்னா, நீங்கள் தனியாக வந்து தனிச்சு இயங்கணும். இங்கே தைரியமாக வரணும். உங்கள் ஃபோன் உங்ககிட்ட ஒரு ஆயுதமாக இருக்குது. அந்த ஃபோனில் வெறும் உடம்பு மட்டுமே காமிச்சு காப்பி பேஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஒப்பிச்சு அப்படியே பேஸ்ட் போடாமல் நிறைய சிந்திங்க, நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய பொது வெளியில் தேடுங்க, நிறைய பயணம் போங்க. அது மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயங்களை உங்கள் க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ரீல்ஸாக போடுங்க. ஒரு பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டாலே உடம்பு வச்சு காமிச்சு நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டு இப்படி தான் ரீல்ஸ் போடணும், நம்ம அழகான ட்ரெஸ் இருந்தால் தான் நம்மளை வந்து டைரக்டர் கூப்பிடுவார், ப்ரொடியூசர் கூப்பிடுவாருன்னு யோசிச்சு இன்னமும் முட்டாள்தனமாக இருக்காதீங்க. இதே மாதிரி அழகழகான ட்ரெஸ் போட்டு கோடிக்கணக்கான ரீல்ஸ் இருக்குது. டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். எல்லா மூஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த மூஞ்சுகளை தேர்ந்தெடுக்கிறது வந்து டைரக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவார். நீங்கள் தனிச்சு தெரியணும் அப்படின்னா உங்களோட வார்த்தைகளில், உங்களோட எழுத்துக்களில், உங்களோட சிந்தனைகளில் மட்டும்தான் அது வெளிப்படும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஃபோனை ஆயுதமாக மாற்றி உங்களுக்கான ஒரு விளம்பர பேஜை நீங்களே கிரியேட் பண்ணுங்கள். அந்த விளம்பரத்தில் நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் டைரக்டர் பார்ப்பார். அவர் அதில் இம்ப்ரெஸ் ஆவார். ஓ
ஓ இப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரியாதையே ஜெனியூனா நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறோமா, நீங்கள் ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு கேட்பார். அப்போ ஆடிஷனுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, தாராளமாக நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். சார் உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் சார், நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆடிஷனுக்கு போகணும். எங்கே நம்ம கேள்வி கேட்டாலே அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது நியாயமான கேள்வி. சார் உங்கள் கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும், உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் உங்கள் கம்பெனிக்கு நேராக வரேன். இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இல்லை இங்கே ஏதோ ஒரு மாலில் மீட் பண்ணலாமா, ஏதோ ஒரு ஹோட்டலில் போடலாம், ஹோட்டலில் மீட் பண்ணலாம், நாங்கள் என்ன ஆஃபீஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் சாரி சார் என்னால் வர முடியாது. அந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் நிச்சயமாக என்னால் வர முடியாது சார், பொதுப்படியாக மாலெல்லாம் பார்க்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆஃபீஸாக நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நான் கண்டிப்பாக வரேன் சார். நிச்சயமாக அது 100% உப்மா கம்பெனியாக தான் இருக்கும். சினிமா கம்பெனி அப்படின்னாலே ஒரு ஆஃபீஸ் கட்டாயம் இருக்கும். அங்கே டிஸ்கஷன் நடக்கும், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, கேமராமேன் கேமரா அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, ஒரு பெரிய யூனிட் அங்கே கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ஒரு சினிமா கம்பெனி. ஒரு சினிமா கம்பெனி சினிமா படம் எடுத்து முடிகிற வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். மேபி 3 months இருக்கலாம், சில வருஷங்கள் இருக்கலாம், 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் ஒரு படத்தோட ப்ராசஸ் போகுது அப்படின்னா அது வரைக்கும் அந்த சினிமா கம்பெனி அங்கே நிரந்தரமாக இருக்கும். அப்போது நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட கேள்விகள் கேட்கலாம். சார் எனக்கு பேசிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள் சார், நான் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஆடிஷன்ஸ்க்கு வரேன் சார் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்சால் எனக்கு நீங்கள் ஸ்கோர் இல்லை மேடம் உங்கள்கிட்ட நான் ஸ்டோரி சொல்லணும், அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஃபோன்லேயே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சார், நான் ஃபோனில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, நான் நேரில் பார்த்தா தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆஃபீஸ்க்கே வரேன் சார். கேள்விகள் கேட்டால் தப்புன்னு நினைக்கக்கூடாது, கேள்விகள் கேட்டால் தான் நீங்கள் புத்திசாலி. ஓகே மேம், கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சினிமாவுக்கு நிறைய பொண்ணுங்க வரணும் நிவேதா. எனக்கு ரொம்ப ரொம்ப வெறித்தனமான ஒரு ஆசை என்னென்னா சினிமாவுக்கு நிறைய 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 பொண்ணுங்க வரணும், எல்லா ஃபீல்டுலேயுமே வரணும். 24 ஃப்ரேம்ஸ் இருக்குது சினிமாவில், எல்லா இடத்துலையுமே ஆக்கிரமிக்க ஆளுமை செய்ய சினிமாவில் பெண்களுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கணும். அதை நீங்கள் தான் உருவாக்கணும், நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் போய் ப்ளீஸ்ன்னு கேட்குற இடத்துல ஒரு ஆண்கள் இருக்க மாட்டாங்க. ப்ளீஸ்ன்னு கேட்குறதுனால ஒன்றும் கௌரவ குறைச்சலாவோ அவமரியாதையாவோ நான் இதை சொல்ல வரல. பட் இருந்தாலுமே நாம் வந்து இப்போ நிவேதா கிட்ட கேட்கறதுக்கும் அவர்கிட்ட கேட்கறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். இப்போ நிறைய பொண்ணுங்க இருக்கும்போது தான் பொண்ணுங்களோட சிந்தனைகள் கூட இந்த உலகத்துக்கு தெரிய வரும். இல்லைனா இன்னமும் பொண்ணுங்க வந்து இதுக்கு மட்டும்தான் லாய்க்குன்ற மாதிரியே நம்மளை வந்து முடக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உலகம் வந்து ஜனரீதியாக வளர்ச்சி அடையிறதுக்கு பல காலம் ஆகலாம். பொண்ணுங்க நீங்கள் சீக்கிரமாக சினிமாக்குள்ள நிறைய ஆளுமையோடு இருந்தீங்க அப்படின்னா நம்ம உலகம் இன்னும் ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அறிவார்த்தமாக தெரியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ். நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதை ரொம்ப நல்லாவே பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. டெலிஃப்ளிக்ஸ் சேனலுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லான உபயோகமான நிறைய தகவல்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். என்கரேஜ் பண்ணுங்கள். ஆரோக்கியமான நல்ல சேனலை நீங்கள் வரவேற்றீங்கன்னா தான் இது மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வரும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.